வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் வல்லோருமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. தமிழக இஸ்லாமிய சமுதாயத்திலே உலக கல்வியையும் ஆன்மீக கல்வியையும் ஒன்றிணைந்து வழங்கி 27 ஆண்டு காலமாக மிகப்பெரிய கல்வி புரட்சியை நடத்தி வரக்கூடிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய தகுதி மிகுந்த சேர்மன் கண்ணியத்துக்குரிய மௌலானா அல்லாமா அல் ஹாஃபில் AM முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களே, திரளாக வருகை இருந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஆலிம்களே, ஆலிமாக்களே, மாணவர்களே, மாணவிகளே, இந்த அமர்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அண்ணலம் பெருமானார் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டால் எப்படி இருப்போம் என்பதை பாடல் ரீதியாக பாடி மகிழ்வித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறுபான்மை அமைப்பினுடைய துணைத் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய பிரிவினுடைய மாநில செயலாளர், அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, கல்வியாளர் ராஜகிரி தாவூத் பாஷா அவர்களே, திண்டுக்கல்லில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய நாட்டாமை காஜா மொய்தீன் சாஹிப் அவர்களே, முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய தென்காசி மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி சையது பட்டாணி அவர்களே, இஸ்லாமிய இலக்கிய உலகிலே பாராட்ட தகுந்த பணிகளை ஆற்றியிருக்கக்கூடிய மறைந்தும் நினைவில் இருக்கக்கூடிய நாகூர் சலீமனன் அவர்களுடைய அருமை மகனார் இங்கே வந்திருக்கின்றார். இப்பேற்பட்ட பல்வேறு ஆளுமைகளை எல்லாம் இங்கே இணைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் இடையே நிறைந்த நன்றியையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய கடையநல்லூரிலே அத்தாயி கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அருமை மௌலவி அவர்கள் பல்வேறு விஷயங்களை அதிகமாகவே குறிப்பிட்டார்கள். எனக்கும் இந்த அத்தாயி கல்வி குழுமத்திற்கும் உள்ள தொடர்பு என்பது கடையநல்லூரில் தான் ஆரம்பிச்சது. அவங்க தான் முதல்ல என்னை அழைச்சாங்க. கடையநல்லூரிலே துவங்கிய அந்த தொடர்பு சென்னையிலே காமராஜர் அரங்கத்திலும் இதே YMCயில் பல கூட்டங்களும், அவருடைய கல்லூரியிலே பல இஃப்தார் நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகளும், ஏன் உத்தமபாளையத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடக்கக்கூடிய அளவிலே நாமெல்லாம் அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த நம்முடைய கண்ணியத்துக்குரிய மௌலானா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து நான் இப்படி சீருடையோடு சிறப்பாக இரு கல்விகளையும் கற்று தலை சிறந்த கல்விமான்களை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தினுடைய நிகழ்ச்சிகளில் எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், தமிழகத்தினுடைய மதரசாக்களுடைய வரலாற்றில் செயின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் என்பது இல்லை. காயல்பட்டினத்திலே மகளரா என்று சொன்னால் காயல்பட்டினத்தில் மட்டும்தான். நாகூரிலே ஒரு மதரசா என்று சொன்னால் நாகூரில் மட்டும்தான்.
கீழக்கரையிலே மற்றும் உள்ள ஊர்களிலெல்லாம் தலை சிறந்த மதரசாக்கள் இருந்தாலும் அந்த மதரசாக்கள் அந்த ஊரோடு முடிந்துவிடும். ஆனால் அத்தாயி கல்வி குழுமம் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே படிச்சாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். உத்தமபாளையம், சென்னை, கடையநல்லூர், புதுச்சேரி, திண்டுக்கல், அறந்தாங்கி, ஒப்பிலான், துபாய் வெளிநாட்டிலும் இருக்குது. சென்னை சேட்டுப்பட்டு, சின்னமனூர், கீழக்கரை, மண்ணடி, இப்படி எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ளும் பொழுது கேரளாவிலே தாருல் ஹுதா யூனிவர்சிட்டி என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகத்திற்கும் கேரளாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் 2000க்கு மேற்பட்ட கல்வி ஸ்தாபனங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 10,000க்கு மேற்பட்ட மாணவர்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு பல்கலைக்கழகமாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கான சூழலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அத்தாயி பல்கலைக்கழகம் உருவாவதற்கு இந்த நல்ல நேரத்திலே நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். ஏனென்று சொன்னால் கல்வி என்பது காண கிடைக்காதது. அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தின விழாவிலே நபிகளார் போதித்த போதனைகளை நாம் மனதிலே உள்வாங்க வேண்டும். நபிகளார் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சீனா தேசம் சென்றாயினும் சீரிய கல்வியை கற்றுக்கொள். அரபு நாட்டுக்கு சீனாவுக்கு ரொம்ப தூரம், ரொம்ப தூரமாக போனாலும் கூட சீரிய கல்வியை கற்றுக்கொள்ள நபிகளார் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆண்களும் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அடையாளம் தான் இந்த அத்தாயி கல்வி குடும்பம். ஒழுக்க மாண்போடு ஆண்கள் ஒரு பகுதியிலே, பெண்கள் ஒரு பகுதியிலே. ஆண்களுடைய உஸ்தாதுகள் இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பதிலா இல்லையா? பெண் உஸ்தாதுகள் எல்லாம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியத்தினுடைய அடிப்படையிலே சன்மார்க்க கல்வியை தொய்வின்றி சிறப்பாக வழங்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தை எத்தனை முறை நாம் பாராட்டினாலும் அதற்கு தகுதியும் திறமையும் இருக்கின்றது என்பதை மனதார இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி சமய நல்லிணக்கம். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சமய நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இன்று இந்தியா மதசார்பற்ற நாடு என்று நாம் சொல்லுகின்றோம். இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் இந்த நாட்டை ஒரு மதத்திற்கு சொந்தமான நாடு என்று சொல்லவில்லை, அனைவர்களுக்கும் சொந்தமான நாடு. அன்னைய ஆட்சியாளர்களுடைய அலங்கோலங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், மதசார்பற்ற தன்மையை குளிதோண்டி படைக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்று நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள், முத்தலாக் தடை சட்டம், மாட்டுக்கறி தடை சட்டம், ஷரியத் சட்டத்திற்கு எதிரான பொது சிவில் சட்டம், இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக வாழக்கூடிய காஷ்மீரிலே அவர்களுடைய தனி அந்தஸ்தை பறித்து மாநிலமாக இருந்த காஷ்மீர் என்று யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அலங்கோல நிலை. பல்கலைக்கழகங்கள் நம் முன்னோர்கள் உருவாக்கிய ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, அலிகர் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சிறுபான்மை அந்தஸ்து இழக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படியாக இன்று வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே 3வது பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு சென்று ஆட்சி பீடத்தினுடைய அதிபதியாக அமரும் பொழுது மதீனா டிக்ளரேஷன் என்று ஒரு டிக்ளரேஷனை அறிவித்தார்கள். மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்
80% மேலாக முஸ்லிம்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 20% கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தீயை வணங்கக்கூடிய நஜூசிகளும் இருந்தார்கள். இஸ்லாமிய ஆட்சி அங்கே பிரகடனப்படுத்தும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். இந்த ஷரியத் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான். மதீனாவினுடைய ஆளுமைக்கு கீழே வாழக்கூடிய மற்ற சமுதாய மக்கள் மத்தியிலே ஷரியத் சட்டம் திணிக்கப்படாது. அவர்களுடைய மதத்தினுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு என்று மதீனா டிக்ளரேஷனிலே அற்புதமாக 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி உண்மையான மதசார்பற்ற ஆட்சி நடத்தியவர்கள் நம் உயிரிலும் மேலான அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகத்தினுடைய தர்பாரிலே பல்சமய தலைவர்களும் வருவார்கள், விவாதிப்பார்கள், மணிக்கணக்கிலே விவாதிப்பார்கள். கிறிஸ்தவ பாதிரியார் வருகின்றார், வந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். நேரங்கள் கடந்து கொண்டே செல்கின்றன. அப்பொழுது அவர், நான் என்னுடைய கடமையை, இறைவனை நினைவு கூற கடமையை செலுத்த வேண்டும், வெளியே சென்று என்னுடைய இறை கடமையை முடித்து வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு ஓரமாக, நீங்கள் உங்களுடைய மத ஆச்சாரங்களை இங்கேயே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகத்தினுடைய காலகட்டத்திலே ஒரு யகூதி கடுமையாக நபிகள் நாயகத்தை விமர்சித்துக் கொண்டிருந்தார். காலம் செல்ல செல்ல அவர் ஒரு நாள் மரணித்து விட்டார். அவருடைய பிணம் நபிகள் நாயகம் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே எடுத்துச் செல்லப்படுகின்றது. எடுத்து செல்லும் பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் இறந்து விட்டார்கள். சஹாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளவு தூரம் நபிகள் நாயகத்தை தின்றவரை இறந்துட்டார், அவருக்கு போய் நீங்க எழும்புறீங்கன்னு கேட்கும்போது அவர் மரணம் அடைந்து விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நான் இழந்து மரியாதை செலுத்தினேன் என்று சொன்னார்கள். இந்த நடைமுறைகள் இப்படியாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சமய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான பல்வேறு நிகழ்வுகளை சொல்ல முடியும். 1500 வருடத்துக்கு பிறகு கூட இந்த நிகழ்வுகள் நம்மிடத்திலே, நம் நாட்டிலே தலைவர்கள் மத்தியிலே இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை நெறியாகும். நபிகள் நாயகம் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை, பிறக்கும் பொழுது அவர் தந்தை இறந்து விட்டார்கள். சிறு வயதிலேயே தாயை இறந்து விட்டார்கள். அதன் பிறகு வாணிபத்துக்கு செல்லும் பொழுது நேர்மையாளராக, உண்மையாளராக, அல்லமீன சாதிக் என்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல மற்ற சமுதாய மக்களும் போற்றக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கூட, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும், அமானிதம் பேணப்படும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். பல்வேறு சோதனைகளை கடந்தார்கள். இஸ்லாமிய பிரச்சாரத்திலே கல்லாலும் கடும் சொல்லாலும் கடுமையாக தாக்கப்பட்ட போது கூட யாரையும் அவர்கள் சபிக்கவில்லை. தாயும் நகர வீதியிலே நடந்த சம்பவம் தெரியும். ஒரு மூதாட்டி தினந்தோறும் குப்பையை நபிகள் நாயகத்தின் மீது அதிகாலை எரிந்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த மூதாட்டி வரவில்லை, என்ன என்று கேட்கின்றார்கள். சுகமில்லை என்று சொன்னவுடன் அவரை சந்தித்து அவருக்காக வேண்டி பிரார்த்தித்தது நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் நடந்த சம்பவங்களாகும். இப்படி நபிகள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீதி தவறாமல் நேர்மையோடு நடந்தார்கள். ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவருடைய இதய குழந்தாக இருக்கக்கூடிய அன்னை பாத்திமா அவர்கள் நபிகள் நாயகத்திடம் சென்று, தந்தை அவர்களே, என்னுடைய கையை பாருங்கள், வேலை செய்து செய்து என்னுடைய கையெல்லாம் புண்ணாகிவிட்டது, நீங்கள் நாட்டினுடைய அதிபதியாக இருக்கின்றீர்களே, எனக்கு ஒரு வேலையாளை தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் நீதி தவற மாட்டேன், எனக்கு ஒரு சட்டம், இன்னொருவனுக்கு ஒரு சட்டம் இல்லை,
நீ பொருந்திக்கொள், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள், உன்னுடைய கஷ்டத்தை இறைவன் போக்குவான் என்று சொல்லி நீதி தவறாமல். இன்றைய ஆட்சியாளருடைய சூழ்நிலை என்ன? ஒரு சாதாரண கவுன்சிலர் படுத்துற பாடம் என்ன நடக்குது? கவுன்சிலருடைய பாடம் என்ன பாடு? நாட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன அதிகாரத்தை துஷ்பிரயோகக்கூடிய வகையிலே தவறான முறையிலே தங்களுடைய குடும்பத்திற்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு பரிந்துரை செய்து காரியங்களை ஆட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். இப்படி எல்லா நிலைகளிலும் இறைவனே புகழ்ந்த அன்னலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, உலக மாந்தர் அனைவர்களுக்கும் அவர்கள்தான் முன்னுதாரணமான அகிலத்திற்கு அருள் கொடையாக வந்து வைத்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விஷயங்களும் நமக்கு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது மற்றவர்களைப் போல நாமும் ஏதோ குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்கள் என்று சொல்ல முடியாது. உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும். உண்மையான முஸ்லீம் என்று சொன்னால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் முழுமையாக நம்ப வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதன் பிறகு அனைவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த 3 ஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. நம்ப வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் உண்மையான இஸ்லாமிய பிரச்சாரமாகும். இஸ்லாம் வளர்ந்ததற்குண்டான காரணம் இந்த வழியில் நின்று நம்மளுடைய சூஃபியாக்கள் மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை நெறியில இருந்து இறைவனுக்கு நெருக்கமான வாழ்க்கையை வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவர்களை பின்பற்றி எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்கின்றது. எனவே இது போன்ற மீலாது நபி விழாக்களை சமய நல்லிணக்க விழாக்களாக நடத்தியதன் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய செய்தியை நாமும் விளங்கி, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை நாமும் விளங்கி மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த மீலாது திருவிழாக்கள். அதை தொடர்ந்து நடத்த வேண்டும். நம்மளுடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புகின்றோம், திருக்குர்ஆனை நம்புகின்றோம், அதே நேரத்திலே முஹப்பத்தே ரசூல் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் தாண்டி அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையர்களை மேலாக நேசிக்க வேண்டும், மனைவி மக்களுக்கு மேலாக நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகத்திற்காக வேண்டி எதையும் இழக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் பொழுதுதான் நாம் ஈமானிலே முழுமை பெற வேண்டும். ஈமானிலே முழுமை பெறக்கூடிய வகையிலே நம் வாழ்க்கை நெறிகளை அமைத்துக் கொண்டு நாம் இந்த நல்ல நேரத்திலே சூழலைப்போம். இங்கே நம்மளுடைய இறையன்பன் அவர்கள் நாகூர் ஜெட் ஜஃபருல்லா அவர்களுடைய அந்த கற்பனையான பாடலை அற்புதமாக இங்கே பாடினார்கள். உண்மை நிலை அதுதான். நபிகள் நாயகத்தை கனவிலோ நேரிலோ சந்திக்கும் பொழுது அவருடைய நிலை நம்மளுடைய சூஃபியாக்களுடைய வரலாற்றிலே படித்திருக்கின்றோம். நபிகள் நாயகத்தை கனவுல பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு பல பேர் பேசாமையே மரணித்திருக்கிறார்கள். பல பேர் பார்க்காமலே இருக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை பார்த்த முகம் வேற யாரையும் பார்க்காம இருக்க வேண்டும் என்ற நிலையிலே பல மகான்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அந்த நிலையில்தான் ஜஃபருல்லா அண்ணனுடைய நிலை என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் படித்த பாடல்களிலே கடைசி காலங்களிலே அவரால் பேச முடியவில்லை, வாயால் பேச முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஒரு வகையான மாற்றத்திற்கு சென்று விட்டார். இதுதான் உண்மையான நிலை. எனவே உண்மையான முஹப்பத்தே ரசூலை உள்ளங்களிலே ஏற்று ஒளி வீசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த நல்ல நேரத்தில் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அத்தாயி கல்வி குழுமத்திற்கு என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விரைவாக பல்கலைக்கழக அறிவிப்பை நமது உஸ்தாத் அவர்கள் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.